இன்னைக்கு வந்து நம்ம மில்லெட்டில் சூப்பரான ஹெல்த்தி அண்ட் பிசிஓஎஸ் ஃப்ரெண்ட்லி பாஜ்ரா ரொட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இங்கே வந்துட்டு 2 கப் பாஜ்ரா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணிருக்கிறது இந்த பன்சாரி பாஜ்ரா ஃப்ளோர். இது வந்து கம்ப்ளீட்லி க்ளூட்டன் ஃப்ரீ. பாஜ்ரா இஸ் நேச்சுரலி க்ளூட்டன் ஃப்ரீ. நான் வந்துட்டு எப்பயுமே ஒரு பிராண்ட் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பிராண்டு. ஸோ இதை எடுத்து நல்லா வந்துட்டு உப்பையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி தெளித்து பிசைய போகிறோம். இப்படி தான் நான் பண்ணுவேன். என்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு பாஜ்ரா ரொட்டி பண்ண முடியல, எழுந்து வரலன்றது ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க, வீட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு இதை செஞ்சு காமிக்கலான்ட்டு யோசித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து பிசைஞ்சு சேர்த்து கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது நல்லா டோ மாதிரி வரணும். அண்ட் கொஞ்சம் நிறைய நேரம் நீட் பண்ணணும். இது பண்ணுறதுக்கு இன்னொரு விதமும் இருக்குது. ஏன்னா சில பேர் வந்துட்டு இந்த கொழுக்கட்டைக்கு இடியாப்பமுக்கெலாம் நம்ம கலப்போம்ல, சுடு தண்ணியில் உப்பு போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதில் நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி கூட சில பேர் வந்துட்டு பண்ணுறாங்க. இது வந்துட்டு நான் அந்த மாதிரி தண்ணி நிறைய ஆட் பண்ணியோ இல்லைனா வந்து நெய்யோ அதெல்லாம் அதிகம் ஆட் பண்ணி பண்ணுறாமல் இதை வந்துட்டு ஆயில் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் நான் வந்து தவாவில் போடுறப்போ நான் வந்துட்டு மேலே கொஞ்சம் கீ தடவுவேன். ஏன்னா எனி மில்லட் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேட் எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கிறப்போ கொஞ்சம் டைஜஷனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நேரம் பிசையணுங்க. சும்மா அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி டக்கு டக்குன்னு ஆகுற வேலை இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது அழகாக உங்களுக்கு வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு அந்த டோ. இப்போ நான் வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி மேலே ப்ரெஸ் பண்ணால் அதில் வந்து கிராக் வராமல் இருக்கிற அளவுக்கு அதை வந்து நீட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே அதை நீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கா? இங்கே ப்ரெஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கிராக் வருது. கொஞ்ச நேரம் வச்சுட்டு நான் திருப்பி வந்துட்டு அதை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீட் பண்ணிப்பேன். ஸோ இதை அது மாதிரி பிசைஞ்சு வைங்க. கொஞ்சம் அட்லீஸ்ட் 15-20 மினிட்ஸ் ஆகுது அதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். மேலே பண்ண வேணாம். இது நிறைய பேர் வந்து சப்பாத்தி அந்த கட்டையில் திரட்டாமல் கையிலேயே தேய்ச்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு வராது. நானுமே இன்னும் கற்றுக்குட்டி தான். பட் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கனாலே யூ ஹவ் கிராஸ் ஹாஃப் த சீன் தான் அர்த்தம். இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். நீங்கள் கையில் பண்ணுறதெல்லாம் எக்ஸ்பர்ட் லெவல். நான் வந்துட்டு ஹெல்த்தியாக பண்ணுறதுக்கு வந்து பார்த்தாவே பயப்படுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இங்கே நான் பண்ணிட்டு இருக்கிற வேரியேஷன் வந்து நான் காமிச்சிட்டு இருக்கேன். இது வந்து பாருங்கள், அது நல்லா ரெஸ்ட் ஆயிடுச்சா? இந்த மாதிரி எடுத்து நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கிராக் வராமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக சப்பாத்தி டோ மாதிரியே வரும். நான் பக்கத்தில் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது தேய்க்கிறதுக்கு. இல்லை பச்சை மாவே வேண்டாம்னா நீங்கள் அப்படியே மேலே கொஞ்சம் ஆயில் தொட்டு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இது வந்துட்டு நல்லா தின்னாக தட்ட வருங்க. நான் அதுக்கு கேரண்டி. இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு ரெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு என்னால் இந்த மாதிரி மில்லட்டில் கம்ப்ளீட்டாக பண்ணவே முடியல, அது ரொம்ப க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரேடியாக நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. ப்ராபப்ளி வந்துட்டு ஒரு 50-50 ரேஷியோவில் ஆரம்பிங்க. 50 பாஜ்ரா ஃப்ளோர், 50 எனி மில்லட் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. இன்னொரு 50% வந்துட்டு நீங்கள் கோதுமை மாவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு 75-25 ரேஷியோக்கு வாங்க. அதுக்கப்புறம் 100% நீங்கள் வந்துட்டு பாஜ்ராவோ மில்லட்டோ ஏதோ ஒரு ஃப்ளோர் அது வச்சு நீங்கள் பண்ணுங்க. ஓகே, மில்லட் ஃப்ளோர் வச்சு. ஸோ இங்கே நான் தேய்ச்சிட்டேன். இது பாருங்க நல்லா தின்னாவே இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன். நமக்கு வந்துட்டு அதில் ஒட்டாமையும் வரும். நான் வந்து இந்த ஷீட் தான் வந்துட்டு இப்போலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுவுமே நான் எங்கள் மாமியார் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுலேருந்து நானும் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், நார்மல் சப்பாத்தி மாதிரியே வந்திருக்கா? டேஸ்ட்டும் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் குக் பண்ணுறப்போ ஸ்லோ குக்கிங் பண்ணணும் அண்ட் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவசரமாக பண்ணிங்கன்னா வராது. ஓகே, ஸோ இங்கே நான் தவா மேலே போட்டுட்டு மேலே வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து தொட்டு நான் வந்து அதை மேலே ஈரம் பண்ணி வச்சிருவேன். என்ன அப்படின்னா, இந்த ஈரம் ஃபுல்லாக போயிட்டு அது ஃபுல்லாக ட்ரை ஆகுற வரைக்கும் குக் பண்ணணும். அப்போ தான் அது குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நான் இந்த துணியில் வந்துட்டு மேலே கொஞ்சோண்டு நெய் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு பபிள்ஸ் வருதா? குக் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் இன்னும் வந்துட்டு இதை அப்படியே அந்த உப்பு ரொட்டி மாதிரி இல்லை நார்மல் சப்பாத்தி மாதிரி ஃப்ளஃபியாக வர அளவுக்கு நானுமே இன்னும் எக்ஸ்பர்டைஸ் ஆகலை இதில் இன்னும். ஆனால் இது வந்துட்டு என்னால் சப்பாத்தி மாதிரி ரொம்ப அப்படியே புசுன்னு பண்ண முடியலனாலும் சாஃப்டாக பண்ண முடியும். அதுதான் நான் எங்களுக்கு காமிச்சிருக்கேன். மேலே பாருங்கள் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து திருப்பி தண்ணி தொட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவேன். ஸோ தட் இன்னொரு சைடும் குக் ஆகணுன்ட்டு. ரொம்ப நிறைய தண்ணி தெளிச்சிடாதீங்க. தெளிச்சிங்கன்னா மாவு போய் தவாவில் ஒட்டிக்கும். நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணுறீங்கன்னா அது வேறு. நான் எப்பவுமே இரும்புக்கல் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நான்ஸ்டிக் பிடிக்கவும் பிடிக்காது. நீங்கள் மில்லட் வரைக்கும் வந்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த காஸ்ட் அயனில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம்
இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ராதர் தேன் யூஸிங் நான்ஸ்டிக். இது வந்து ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஓகே, நான்ஸ்டிக்கில் வந்துட்டு அந்த கோட்டிங் எல்லாம் டெஃப்லான் கோட்டிங் எல்லாம் கெமிக்கல்ஸ். ஸோ அது நமக்கு வேண்டாம். நீங்கள் இரும்பே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லாவே வரும். மேபி தவாவை நீங்கள் கொஞ்சம் நல்லா சீசன் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நெய் தடவி வச்சுருங்க. இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சா? பாஜ்ரா ரொட்டி ரெடி. கீப் வாட்சிங்.